ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்களா, இல்லை ஆல்ரெடி அட்டன் பண்ணிக்கிறேங்க கிளியர் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா? அண்ட் இன்னும் சிலர் நான் நல்லா தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த நல்ல எஃபோர்ட் போட்டு தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன், ஸோ பட் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? ப்ராப்ளமே இல்லைங்க. இந்த அட்டெம்ப்ட்டில் ஷியோராக நம்ம கிளியர் பண்ணலாங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாங்குவேஜ் பார்ட்லேயும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்லேயும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ அதாவது 125 அவுட் ஆஃப் 120 ப்ளஸ் ஆச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்ட்டில் 100 கொஷின்ஸுங்க, தட் இஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ அந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஷின்ஸுங்க. ஸோ கம்பைனாக பார்த்தீங்க அப்படின்னா 125. இந்த 125ல் நீங்கள் ஷியோராக 120 ப்ளஸ் ஆச்சு ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்கோரை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்களா? ப்ராப்ளமே இல்லைங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? தாராளமாக பண்ணலாங்க. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷுங்கிறது ஒரு 95 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிளான ஏரியாங்க. அண்ட் நம்ம சேனலில் நாம் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக் வைஸாக பார்க்க போகிறோங்க. அண்ட் ஆல்சோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸும் பார்க்க போகிறோங்க. அதை நம்ம சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கலாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 120 ப்ளஸ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் நாம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக் வைஸாக பார்த்தது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாங்க. அண்ட் தென் நம்மளோட மாடல் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ ஓகேங்க, இப்போ சிலபஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏ கிராமருங்க. ஸோ அதில் ஒரு 21 டாபிக் வந்திருக்குங்க. ஸோ பார்ட் பி பார்த்திங்க அப்படின்னா போயட்ரி ஆர்எல்ஸ் போயம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 25 போயம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த 25ல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 போயம்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து வந்துருக்குதுங்க. ஸோ அண்ட் தென் 7 போயம்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து வந்துருக்குதுங்க. அண்ட் தென் 8th ஒரு 5 போயம்ஸ் அண்ட் 7th 3 அண்ட் லாஸ்ட்டாக 6th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து 4 போயம்ஸ் வந்துருக்குதுங்க. ஸோ டோட்டலாக 25 போயம்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே 10th to 6th புக்ஸ் நீங்கள் tntextbooks.comல டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுவே மோர் தென் எனாஃப்ங்க. நமக்கு வேறு எந்த சோர்ஸ் வேண்டியதில்லை, ஸ்கூல் புக்ஸே போதுங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் போயம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு கிளியராக நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க. ஸோ டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போயம்ஸ் மீனிங்ஸ் நம்ம பார்த்துக்கலாங்க. பட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஞ்சம் கிளியராக இருக்கணுங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம போயம் போக போகிறோங்க. ஸோ ஓகேங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சி ப்ரோஸ். ஓகேங்களா? ப்ரோஸ் அண்ட் தென் பயோகிராஃபிஸ் அண்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனும் வருதுங்க பார்ட் சியில். ஸோ ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 புக் தாங்க, 10th 9th 8th. ஸோ ஃபஸ்ட்டு 5 ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா 10th வருதுங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5 ப்ரோஸுங்க அண்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 4 ப்ரோஸுங்க. அதாவது 8th லாஸ்ட்டாக 4 ப்ரோஸ் வருதுங்க. ஸோ டோட்டலாக 14 ப்ரோஸுங்க. ஸோ நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எந்த ப்ரோஸும் வரலங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ கொஷின்ஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம பார்த்ததில் பார்ட் ஏ கிராமர்லேருந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, நியர்லி 40ன்னு சொல்லாங்க. ஸோ அண்ட் தென் பார்ட் பி போயம்ஸ் அண்ட் தென் ப்ரோஸ், அதாவது பார்ட் சியில் இருக்க ப்ரோஸ் மட்டும். ஸோ போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் கம்பைண்டாக ஒரு 45 ப்ளஸ் வந்துருக்குங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பயோகிராஃபிஸ் அண்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 15 ப்ளஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க கொஷினோட வெயிட்டேஜ். ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம பார்த்ததில் ஸோ இந்த மாதிரி வந்திருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 45 ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. ஸோ தென் இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம கிராமரும் பயோகிராஃபிஸ் அண்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம சைட் பை சைடாக பார்த்துக்கலாங்க.